எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ப்ரெஸ் ஸ்டேஜ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு போடியமில் நின்று ப்ரெஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக நான் இந்த இதய முரளி படத்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ரொம்ப ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், சின்ன ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு இந்த கதையில் நடிக்க வர்றப்போ எனக்கு இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் டியூட், அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. டியூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதய முரளி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல படங்களில் நம்ம முகம் வருது. நம்ம ரொம்ப நாள் படம் பண்ணாமல் யூடியூப்லேயே பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல, சினிமாக்கான ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை இதய முரளி, டியூட் போன்ற படங்கள் தீர்த்துச்சுனே சொல்லலாம். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதாவது இதய முரளிக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு யூடியூபர், இப்போது ஒரு சினிமாக்காரன்ற ஒரு வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த டீமில் இது எப்படி வைக்கிறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். இந்த டீமில் எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரு. ஆனால் லிட்ரலாகவே இந்த படத்தில் யாருமே நடித்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ்ந்தோன்னு எனக்கு தோணுது. முக்கியமாக அதர்வா ப்ரோ, ஃப்ரம் த டே ஒன் எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்ததுக்கு. கைடு, பிரீத்தி, எப்போ ஏஞ்சலின், ரக்ஷண்ண, சுதாகரண்ணை பற்றி அப்புறம் வரேன். இல்லை, எப்போ நாங்கள்லாம் ஒன்றா இருந்தாலுமே ஒரு கேங்காக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். நட்டி சார்லாம் உள்ளே வந்தாருன்னா எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சார். எங்களுக்கு மனோஜ் சார் தான் உண்மையிலே ஹெட் மாஸ்டர். வருவார், டேய் என்னடா பண்ணி ஹெட் மாஸ்டர் வராரா, எல்லோரும் ஒழுங்கடா, எல்லாம் போய் எதாவது சுற்றுங்கடா, இதை எடுத்து ஆட்டுங்கடா, இங்கே வாங்கடா, செட்டில் எல்லாம் ஒழுங்காக வேலை பாருங்கடா, வந்தால் திட்டு வர்றா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருப்போம். அட் த சேம் டைம் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களை ஒரு குழந்தைகாவே பார்த்துக்கிட்டதுக்கு. அண்ட் சாய் ப்ரோ, அவரை இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் தமன் அண்ணன் அண்ணன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவார். தமன் ப்ரோ பயங்கரமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எலிவேஷன்னே சொல்லலாம். அவர் கூட ஒர்க் பண்ணது, இந்த டைலாக்ஸ் கூட அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் பார்ப்பேன், ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு சில்லாக இருக்க முடியும். அங்கே தலை போகிற காரியத்தில் எல்லாம் அங்கே டம்மு டும்முன்னு பின்னாடி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பாம்லாம் போட்டு அத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கணும். என்னடா வேணுமா, அப்புறம் பண்ணலாம்டா அப்படின்னாரு. ரொம்ப ஒரு மாதிரி, அண்ணன் எனக்கு பயமாக இருக்குண்ணா, எனக்கு கூட்டுற சொல்லி என்ன தானே அனுப்பிவிட்ருக்காங்க, வாங்கினே போவோம், பண்ணிங்களாண்டா, ஈஸி தான்டா, எங்கே ஆகாஷ் நான் சொல்லுண்டா வாடா, பண்ணலாம்டா அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ சில்லாக இருக்க முடியும்னு பார்த்தா அந்த சில்னஸ் அப்படியே ஸ்க்ரீனில் அவரோட நிஜ கேரக்டராகவே இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். தேங்க்யூ தமன் அண்ணா, இந்த படத்தில் ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. மாதம்பட்டி சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ரோலு. ஃபகத் சாரை பற்றி மென்ஷன் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேமியோனா எப்படி இருக்கணுன்றதை அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டார். ஆகாஷ் ப்ரோவோட ஒர்க் பண்ண ரைட்டிங் ஸ்பேஸை பற்றி சொல்கிறப்போ ஆகாஷ் ப்ரோவுக்கு லிட்ரலாக எனக்கு சில இடங்களில் ஸ்பேஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். டிராவிட், நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒரு லிட்ரலாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோன் வருதுன்னா நான் பயந்துகிட்டே எடுப்பேன். என்ன பயம் எடுத்துட்டோம்னா, சரி இந்த வாட்டி அவர் கேட்குறத நம்மளால் கரெக்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லிட முடியுமான்னு. ஏன்னா ரமணகிரி சார் இருக்கார் இந்த படத்தில், அவர் தான் மெயின் டைலாக் ரைட்டர். ஸோ அவர் வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ என்னோடய பார்ட்டாக இந்த படத்தில் என்னெல்லாம் சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த ஃபோன் கால் வரப்போ பிரவீன் ப்ரோ தான் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அவர் அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில். அண்ட் கோ டைரக்டர் செந்தில் அண்ணன். இவங்க எல்லாருக்கிட்டே இருந்துமே நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ, என்னை ஒரு ஏடியா இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு, இந்த படத்தில் ஒரு நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, டைலாக்ஸில் ஒரு பார்ட்டாக கொடுத்ததுக்கு, எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சொல்லிக்கிறேண்ணே, கொஞ்சம் ஞாபகம் மருதி கம்பிண்ணே. கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சார்ண்ணே, கிருஷ்ணா பிரதர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விக்ரம் ப்ரோ, ஜூஜு ப்ரோ, ஒரிஜினல் ஓஜி ஜூஜு, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ விக்ரம் ப்ரோ. அண்ட் விக்கி ப்ரோ எங்கே இருக்காருன்னு தெரில, நீங்கள் இங்கே தான் நின்றுட்டுருப்பார். தேங்க்யூ விக்கி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நான் படத்தில் மீட் பண்ண ஆள் விக்கி ப்ரோ தான்.
இந்த படத்துக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ மெனக்கடல் எடுத்திருக்காங்க, இரவு பகல் தூங்காமல் இருந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ஷன் டீம், ஏடி டீம், கிறிஷ், நஜத் வந்து ப்ரெக்னென்சிலையும் கூட அந்த பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. 9 மந்த் ப்ரெக்னென்சியில் அந்த பொண்ணு வந்து அந்த காஸ்டியூம் ஃபாலோ அப்பாக இருக்கட்டும், அவ்வளோ இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ப்ரெக்னென்சி டைமில். நான் நிஜமாக அந்த பொண்ணை நான் பாராட்டியே ஆகணும். யூஎஸில் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து ஷூட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையோட வேலை பார்த்துச்சு. அண்டு மனோஜ் சார் சொல்லிட்டேன், சாய் ப்ரோ சொல்லிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கேட்காதீங்க திருப்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச். சுதாகர் அண்ணன் லாஸ்ட்டாக வரேன்னு சொன்னல தான். நான் என் வாழ்க்கையவே வந்து பரிதாபங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன். சுதாகர் அண்ணன், கோபி அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமோ அந்த அளவுக்கு கோபி சுதாகர் அண்ணன் காரணம். ஒரு இன்னும் எந்த கட்டத்துக்கு போனாலும் அவங்க இதே மாதிரியான ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சுதாகரனை கூட வேலை பார்க்குறதுக்கும், சுதாகரனுக்காக ஒரு வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பளித்த ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ.